வாழ்விலும் நம்முடைய தாழ்விலும் அவரை நாம் துதிக்க வேண்டும். எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலையும் அவர் தந்த ரட்சிப்பை நினைத்து, கல்வாரியிலே நமக்காய்ப்பட்ட பாடுகளை நினைத்து நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும் எப்படி நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்றால், நன்றி நிறைந்த இருதயத்தோடு. ஆமென். ஸ்தோத்திரம். நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எப்படி துதிக்க வேண்டும்? நன்றி நிறைந்த இருதயத்தோடு. எந்த சூழ்நிலையில் அவரை விட நம்பிக்கைக்கு உரிய ஒரு ஆள் இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை. ஆமென். உலகத்தின் மனிதர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்து உங்களை ஏமாற்றி விடுவார்கள். உலக சிநேகம் ஆண்டவருக்கு விரோதமான பகை. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் அது கண்ணியை வருவிக்கும். அவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே, உம்மை இல்லாமல் எனக்கு வேறே விருப்பம் எதுவுமே இல்லை ஆண்டவரே. என்னுடைய ஆசையெல்லாம் நீர்தான் ஆண்டவரே. உம்மோடு கூட நான் நித்திய நித்திய காலமாய் உம்முடைய ராஜ்யத்திலே மறுமையிலே நான் சந்தோஷமாய் அங்கே நான் வாழ வேண்டும். அந்த நித்திய ஜீவனை எனக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. உம்முடைய நாமத்தை அறிகிற அறிவை எனக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை இல்லாமல் எனக்கு வேறு ஆசை இல்லை. என்னுடைய இன்பத்திலும் நீர்தான் ஆண்டவரே, என்னுடைய துன்பத்திலும் நீர்தான். எந்த வேளையும் நீர்தானப்பா. நீர் செய்த நன்மைகளை நான் நினைத்து சொல்லிக்கொண்டே இருப்பேன். Thank you, Jesus. என்னேசையா, அல்லேலூயா. என்னேசையா, அல்லேலூயா. என்னேசையா, அல்லேலூயா. என்னேசையா, அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் என்னேசையா, அல்லேலூயா. என்னேசையா, அல்லேலூயா. என்னேசையா, எனக்கு எல்லாமே நீர்தான் ஆண்டவரே. என் விருப்பம், என் வாஞ்சை, என் தாகம். அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்வேளையும்
ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீர்தானே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இசையா அல்லேலூயா, என் இசையா அல்லேலூயா, என் இசையா அல்லேலூயா, என் இசையா அல்லேலூயா. இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே. யாரெல்லாம் சொல்ல முடியும்? இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, எந்நாளுமே ஐயா நீர்தானே, எந்நாளுமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இசையா அல்லேலூயா, என் இசையா அல்லேலூயா, என் இசையா அல்லேலூயா, என் இசையா அல்லேலூயா. எல்லோரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஓ, நன்றி இயேசுவே. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தேவரே, எங்களுக்கு தந்ததான ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியான நல்ல சபை ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். மட்டுமாய் தேவரே, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எங்களை வழிநடத்தி சென்று தயவு நினைத்து நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலேயும் கூட பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களை வழிநடத்துகிறார். எங்கள் தேவனுடைய நாம மாத்திரம் இந்த இடத்துல மகிமைப்படட்டும். அதிசயமான செயல்கள் சபையில நடக்கட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கட்டும், விடுதலை கிடைக்கட்டும், ஆரோக்கியம் கிடைக்கட்டும், ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். உம்முடைய சபையிலே ஆமென். ஸ்தோத்திரம். அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, உம்மை உண்மையாய் தேடி வருகிற பிள்ளைகளுக்கு நீர் நன்மை செய்கிற தேவன். ஆமென். ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியமாயிருக்கிறது. ஆண்டவரே, நாங்களும் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை தேடி ஆண்டவரே உம்மை நாடி வந்திருக்கிற வாஞ்சையோடு தாகத்தோடு பல நாட்களாய் பலவிதமான விண்ணப்பங்களோடு ஆமென் உம்மை பார்த்து காத்திருக்கிறதான தேவ பிள்ளைகளுக்கு இந்த கால வேளையில் ஒரு புது பலன் கிடைக்கட்டும். ஆமென். ஸ்தோத்திர. கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும். ஹல்லேலூயா. ஒரு மெய்யான விடுதலையை கண்டுகொள்ளட்டும். நோயிலிருந்து விடுதலை கிடைக்கட்டும். ஆமென். வியாதியின் படுக்கையிலிருந்து ஆரோக்கியம் கிடைக்கட்டும். ஆண்டவரே, சகல துதிகன மகிமையாவற்றை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இப்போது சங்கீத பகுதி, சங்கீத புஸ்தகத்தை யாவரும் மாறி மாறி வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 92வது அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 729வது பக்கம். சங்கீதம் 92. ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். கர்த்தரை துதிப்பதும்
உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கவலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்கப்படும்படி யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி ஸ்துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி ஸ்துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா,